மாணவி வளர்மதி மீது குண்டர் சட்டத்தை பிரயோகித்தது கண்டிக்கத்தக்கது என மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்தார். இலங்கையில் நடந்த இனப்படுகொலையை கண்டித்து கடந்த மே மாதம் 21ஆம் தேதி சென்னை மெரினாவில் நிகழ்ச்சி நடைபெற்றது. காவல்துறையின் அனுமதியின்றி நிகழ்ச்சியை நடத்தியதாக கூறி திருமுருகன், டைசன், இளமாறன், அருண் ஆகியோர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். திருமுருகன் காந்தி உள்ளிட்டோருக்கு நீதிமன்ற காவல் முடிந்ததை அடுத்து இன்று சென்னை எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி கோபிநாத் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்திக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். வளர்மதியை கைது செய்ததை வன்மையாக கண்டிக்கிறோம். இது சர்வாதிகார அரசாக இந்த அரசு இருக்கிறது. அதுமில்லாமல் முதலமைச்சரே சட்டசபையில குண்டர் சட்டத்தை பாய்ப்போம் என்று சொல்லுவது என்பது ஒரு சமூக விரோதமாகவும் சட்ட விரோதமாக தான் நாங்கள் பார்க்க முடியும். அதில் எந்த விதமான நேர்மை இல்லை. குண்டர் சட்டம் என்பது சமூக விரோதிகள் மீது நடத்தப்படக்கூடிய ஒன்று, அரசியல் போராட்டத்தின் மீது கிடையாது.